கொஞ்சம் சரி இல்லையா என்ன நடந்திருக்கும்? தூக்கி எறிஞ்சிட்டு போற கொஞ்சம் நிற்கவே ஒரு பதட்டமா இருந்ததோ. இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதெல்லாம் நீர்மட்டம் வச்சு தானே தள்ளுவாங்க முடியாது, பாரம் தாங்க முடியும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முல்லைத்தீவு பயணிக்கிற அந்த, அதாவது பரந்தன் சந்திலேருந்து முல்லைத்தீவு பயணிக்கிற அந்த பாதையில் இருக்கிற அந்த பால புனரமைப்பு வேலை செய்கிற இடத்துல தான் நிற்கிறோம். நிறைய நாட்கள் இந்த பாலமானது புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா இலங்கை இந்திய இராணுவம் உட்பட இருவருமே இணைந்து இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் மக்கள் இந்த தற்காலிகமான பாதையூடாக பயணிக்கிறதுக்கு நிறைய சிரமப்படுறாங்க. ஆனால் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான செய்து கிட்டத்தட்ட பாலமானது மறுபக்கமும் தூக்கி கொண்டு வைத்து கிட்டத்தட்ட நடைபாவனைக்கு உகந்ததாக மாற்ற நடவடிக்கை மும்முரமாகவும் அதிக வேகமாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோட இந்த இடங்கள்ல இன்றைய தினம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலை என்று தான் சொல்லணும். பாலமானது மறுபக்கம் கொண்டு போகும்போது அங்கால பாரம் தாங்காம நிற்கவே ஒரு பதட்டமாக இருந்ததோ. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாருமே இணைந்து அந்த பாலத்தை கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க. தொடர்ந்து இந்த இடங்கள்ல என்ன விடயங்கள் இடம்பெறுது, பாலங்கள் என்ன மாதிரியான கட்டுமானங்கள் இப்போ இருக்குது, தொடர்ந்து இந்த காணொளி ஊடாக பார்ப்போம். இன்றைய தினம் கிட்டத்தட்ட காலை நேரம் 8 மணி அளவு ஆகுது. இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் முற்று முழுதுமாக இந்த பாலத்தினுடைய வேலைகள் எல்லாமே நிறைவு பெறும் என்று தான் சொல்கிறாங்க. அதை தான் நாங்கள் இந்த காணொளி ஊடாக பார்க்க போகிறோம். இன்றைய தினம் அடுத்து, அதாவது அந்த பாலங்கள் தள்ளி தள்ளி கிட்டத்தட்ட அந்த வைக்கிற இடங்களுக்கு அருகாமையில் கொண்டு வந்துட்டோம். அதை நான் நேற்றைய ஒரு காணொலியில் எல்லாமே உங்களுக்கு அது சம்பந்தமாக பதிவுகள் செய்திருப்பேன். இன்றைய தினம் பாருங்க, முழுவதுமாக அந்த பாலத்தை தள்ளி இந்த மறுபுறம் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் இடம்பெற போகுது. அதுக்கான அந்த அளவுகள் எந்த இடங்களில் கொண்டு வந்து வைக்கணும், எந்த இடங்களில் கொண்டு வந்து சரியாக அந்த இடத்துல பொருத்தணும் என்ற அளவுகள் பார்க்குற அந்த விடயங்களை தான் நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கோம். இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இந்திய இராணுவம் நிற்கணும். அதோட அங்காள்புறத்தில் அங்கே இருந்து இந்த பாலத்தை தள்ளுறதுக்காகவும் காத்திருக்கிற காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த இடங்கள்ல மேலே இருந்து வேலை செய்யணும். तो क्या होगा कि आगे पैनल वाला पार्टी का है, पैनल पिन वाला இந்த இடங்களில் பாருங்கள், இந்திய இராணுவம் எல்லாருமே மறுபக்கம் போய் நிற்கணும். ஏனெண்டா கிட்டத்தட்ட இப்போ தான் பாலத்தை தள்ளி மறுபக்கத்தில் கொண்டு வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறப்போகுது. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பாலம் உள்ள அசைஞ்சு கொண்டிருக்குது. இது பாருங்க, மெதுவாக பாலம் அசைஞ்சுங்க அந்த இடங்களை வைக்கிற இடங்களுக்கு போய் கொண்டிருக்குது. பாருங்க, ஓகே. கிட்டத்தட்ட தள்ளி தள்ளி மறுபக்கம் வைக்கிறதுக்கான இடத்துக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த இடங்களில் இராணுவம் மற்றும் அந்த ஜேசிபி உதவியோடு தான் இந்த இடங்களில் தள்ளி கொண்டு போயிட்டாங்க. பாருங்க, சரி, அவர்களுக்கான அந்த ஆயத்த விஷயம் கொடுத்துட்டாங்க, இழுக்க போகிறாங்க. இந்த இடங்கள்ல எந்த விசில் அடிச்சு அதுக்கான ஆயத்த சாத்தத்தை எழுப்பினோம்.
கிட்டத்தட்ட இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் பாலம் அந்த இடத்துக்கு போயிட்டுது. கீழே வச்சா சரி. கிட்டத்தட்ட கீழே வச்சா பாலம் இடத்துக்கு வந்துட்டது பாருங்க. பாலம் அந்த வைக்கிற இடத்துல போய் ஒரு மாதிரி அந்த எல்லாருமே அந்த இடங்கள்ல நின்று அதை ஆயத்த பண்ணி என்ன மாதிரி வைக்கணும் அந்த இடத்துல வைக்கிறதுக்கான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கணும். இடத்துல பாருங்க பாலமான இந்த வரும்போது அங்கே மேலே தூக்கி நிற்குது. பாருங்க அந்த இடங்கள்ல பாலம் அங்கே போனகையோட இங்கே கிட்டத்தட்ட அந்த பாரத்தை தாங்க முடியாமல் தூக்குப்பட்டுடுது பாருங்க. பாலம் கிட்டத்தட்ட மேலே தூக்கப்பட்டபடியாக எல்லாரும் அந்த இதை சமப்படுத்துறதுக்காக எல்லா இராணுவம் பாருங்க மேலே ஏறி நிற்கணும். அங்கே போய் அடுத்த இடத்துல பாலம் முட்டுப்பட்டோன்னா பாரம் தாங்க முடியாமல் இந்த இடங்களில் வெயிட் கூட வந்தபடியாக தூக்கப்பட்டபடியாக பாருங்க எல்லாரும் ஏறி நிற்கணும். இந்த இடத்துல பாருங்க இங்கே அப்படியே தூக்கப்படுதுங்க. பாருங்க அப்படியே தூக்கப்படுதா பாருங்க. நல்ல காலம் ஜேசிபி ஆளை பாருங்க எல்லாம் அப்படியே அந்த பாரம் தாங்க முடியாமல் அப்படியே மேலே போய் தூக்கி நிற்குது. கொஞ்சம் மண்டா சரி இல்லையா இங்கே பாருங்க எல்லாம் ஓடி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினோம். ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள அவங்க அவ்வளோ வேகமாக வேலை செய்யணும். இல்லாட்டி அவ்வளோ பாரமும் மேலே தூக்கி எறிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ ஒரு பதட்டமான நிலை. என்னென்னா இந்த இடங்களில் பாரம் தாங்க முடியாமல் பாலம் முழுவதுமாக மேலே தூக்கப்பட்டு பாருங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு வேகமாக வேலை செய்கின்றீங்கன்னா என்னையா ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஒரு பதட்டமாக போயிடுது தானே என்னையா ஒரு கொஞ்சம் நேரம் இல்லாட்டி என்ன நடந்திருக்கும் தூக்கி எறிஞ்சு போடும். தூக்கி எறிஞ்சிடும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இல்லைண்ணா. இங்கே பாருங்க இங்கே என்னென்ன விலங்குல இதெல்லாம் நீர்மட்டம் வச்சு தானே தள்ளுவாங்களோ. இந்த பாரம் கூட்டினபடியா கொஞ்சம் இதை தூக்கி எறியப்பா தானே. நல்ல காலம் முத்தரம் பாதி பண்ணும் இல்லைண்ணே. பாருங்க எல்லாருமே ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள அவ்வளவு பதட்டம் ஆயிட்டாங்க. இந்த இடங்கள் அவ்வளவு உட்டான இவ்வளோ பாலமும் அப்படியே தூக்கிட்டு தான் கிட்டத்தட்ட எல்லா இராணுவரும் இதில் ஏறி நின்று இந்த ஜேசிபின் உதவியோட ஓரளவு அதனுடைய அந்த கட்டுப்பாட்டை செய்தவங்க பாருங்க. பாருங்க மெதுவாக பாலை அசைத்து கொண்டு போய் நம்ம பாருங்க. பாருங்க அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு அவ்வளோ ஒரு பதட்டமான சூழ்நிலை. உண்மையாகவே எல்லாருமே ஒரு பதறி போயிருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே தான் பாலத்தினுடைய முக்கியமான பகுதி இருக்கிற இடம். இந்த இடங்களில் தான் முக்கியமான பகுதி. அங்கால எல்லாம் ஒரு சப்போர்ட்டிவாக வச்ச இடம் தான். நம்ம இவ்வளவும் தான் பாரம் கூடின பகுதி. எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாருமே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான்.
இல்லாமல் பாருங்க அவ்வளோ ஒரு அந்த ஜேசிபிலாம் ஒரு கிணறு மாதிரி இருக்குது எல்லாருமே. அந்த தலையில பாருங்க வேகம் வேகமாக எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. உடனடியாக இந்த இடத்துல அந்த பாலத்தை அந்த இடத்த கொண்டு சேர்க்கறதுக்காக எவ்வளவு எல்லாருமே அதிவேகமாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும். ஏன்னா யாருக்குமே பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதோட மிகவும் கவனமாக இந்த இடங்கள்லேருந்து அவ்வளவு இந்த பாலத்தை அந்த இடத்த கொண்டு மறுபக்கம் சேர்க்கணும். நான் நினைக்கிறேன் இன்னும் அந்த இடத்து பாலமானது கொண்டு போய் சேர்த்தால் அடுத்த கட்ட வேலைகள் எல்லாமே மக்கள் பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்படும். அவசரமாக இந்த இடங்களில் இராணுவம் எல்லாருமே இணைந்து மற்ற பகுதிக்கு சேர்ந்த அந்த இடங்களில் அந்த பாலத்தை சீரமைக்கிறதுக்காக தான் போய்கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் பாருங்கள் அந்த நடுவில் பாலமானது ஒரு வளைவு பெற்ற மாதிரி தான் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அதை நீ சரி செய்த அந்த இடங்களை தான் கலட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடங்களில் பாருங்கள் இந்த இடங்களில் அந்த பாலமானது ஒரு சரிவு பெற்று அந்த வளைஞ்ச பகுதி இருக்குது. அந்த இடத்தை நீ சரி செய்து முழுமையாக இழுத்து இந்த பகுதியில் இந்த பாலத்தை கலட்டுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். பாருங்கள் தொடர்ந்தும் அங்கால இருந்த எல்லா இராணுவரும் இந்த இடங்களுக்கு வந்துருக்கணும். அவையில விடுங்க போட்டோம். பங்கால் பகுதியில் குறிப்பிட்ட பாகமாக அந்த பாலத்தை கலட்டி அடிக்கணும் வழியில். என்ன வேலை முடியுதோ இந்த இடங்களில் மறுபுறம் கொண்டு வந்த பிறகு அந்த பாலக்கு அந்த பாதி அந்த துண்டுகளை அழுட்ட வேலைகள் தான் இப்போ இடம்பெற்று கொண்டிருக்குது. பாருங்க நிறைய இராணுவம் முழுவதுமே அந்த இடங்களில் போய் நிற்கணும். அதோட மக்கள் எல்லாருமே இந்த இடங்கள் வந்து பார்வையிடாமல் வந்து நிற்கிறோம். பாருங்கள் அவசரமாக ராணுவம் ஓடிக்கொண்டு வாழணும். இப்போ பகுதியாக கலட்டுறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுது. ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள அது ஒரு பதட்டமான இடமாக போயிட்டுது. என்னென்னா அந்த பாலமானது பின்புறம் இருக்கிற அந்த பாரத்தை தாங்க முடியாமல் இந்த இடங்களில் வளைவு பெற்று கிட்டத்தட்ட அது டக்குன்னு அது மேலே தூக்கின கையோடு அதை எல்லாருமே பதட்டமாயிட்டாங்க. ஏத்த போறேன் கலட்டி ஏத்த போயிடும். இந்த இடங்கள்ல இந்த வாகனத்தில் தான் பாருங்க அவளை அந்த பகுதியாக அந்த தேவையில்லாத பகுதியை கலட்டி அகற்றுறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது.
ஒரு பாகங்களாக கலட்டி வைக்கிறாங்க. இந்த நாங்களை தொடர்ந்து இதை கலட்டின பிறகு என்ன மாதிரிலாம் தூக்கி வைக்கிறாங்கன்ற விடயத்தை தொடர்ந்து நாங்கள் இந்த காலனிலூடாக பார்ப்போம். இந்த இடங்களில் அதிகளவான போலீஸ் உத்தியோகத்தரும் பாதுகாப்புக்காக நிற்கணும். அதோட கூடுதலான மக்கள் இந்த இடங்களை பார்வையிட வந்து நிற்கிறோம். என்ன காரணம்னா அந்த பால வேலைகள் எல்லாமே அந்த முடிவு பெறும் தருவாயில் இருக்கிறபடியா எல்லா மக்களும் வந்து இந்த இடத்துல உற்சாகமாக பார்க்கணும். ஐயா என்ன கட்டம் ஐயா, பாலை முடியுது போல? பாலை முடியுது போல, என்ன சந்தோஷமா? பாலை முடியுது போல வேலை என்னய்யா பாலம் பார்க்குறதுக்கு தான் பாலம் போல. நீங்கள் எந்த இடம் ஐயா? பெரிய குளம் தான். பெரிய குளம்ன்றது இந்த பாலத்துக்கு பக்கத்தான். பால வேலைகள் இண்டியோட முடிவு வர்ற மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம் கூட என்ன இல்லை கொஞ்சம் முடிவு வர்ற தருவாயில் வந்துட்டு தானே என்ன இடத்துல இன்னும் நாளைக்கோ நாலண்டைக்கெல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் மக்கள் பயணிக்கக்கூடிய மாதிரி. சந்தோஷமா? சந்தோஷம் தான். பின்ன எவ்வளோ கடினம் என்ன இந்த இடத்துல போய் வர்றது என்ன கஷ்டம் தானே. அதான் சரி ஐயா. ஓகே பாருங்க, இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக கிட்டத்தட்ட முழுமையாக அந்த பாலத்தை தள்ளி கொண்டு போயினோம். மெதுவாக பாலம் அசைஞ்சு வந்து போகுது பாருங்க.